67 வந்து காங்கிரஸை வீழ்த்தியதற்கு பின்பு திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அன்றைய தேசிய கட்சியால் உருவாக்கப்பட்டது தான் வந்து அதிமுக. அந்த காலத்து பிடி அப்படின்லாம் வந்து ஒரு அரசியல் விமர்சனங்கள் இருக்கிறது. அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு உண்மையா, இல்லை வந்து இது மாதிரி தேசிய அரசியலிலே ஒரு தாக்கத்தின் காரணமாகத்தான் அப்படி ஒரு கட்சி தொடங்கப்பட்டதா? அரசியலிலே வந்து பெரிய கொள்கை தெரிவெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட இருந்ததில்லை, அவர் அந்த காலத்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை இன்று வைக்கிறாங்க. அதிமுகவின் தோற்றம் குறித்து, இன்றைய நிலை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? இல்லை, அதிமுக வந்து எப்படி இருந்தோன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற நிலைமையை தான் இன்றைக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சொன்ன மாதிரி 67க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை ஒரு திராவிட கட்சி வீழ்த்துது, ஒரு மாநில கட்சியை வீழ்த்தின பிறகு அதிலிருந்து ஒரு பிளவை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு பிளவு தான், எதர்ச்சியாக நடந்த பிளவுன்னு சொல்ல முடியாது. திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு பிளவு தான். அந்த பிளவு தான் அதிமுக 71 ஆரம்பிக்கப்பட்டு 77 ஆட்சிக்கு வருது. அப்போது ஒரு வலுவான ஒரு இயக்கமாக ஆகிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவை உருவாக்கிய அண்ணா அவர்கள் தன்னோடு நின்று விடக்கூடாது திராவிட இயக்கம்னு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வேலை செஞ்சுட்டு போனார். அதாவது அண்ணாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தம்பிகளை உருவாக்கி வச்சுட்டு போனார். அதனால அண்ணா மறைவுக்கு பிறகு 2 ஆண்டுகளில் வந்து அந்த கட்சி வந்து சிதலமடிஞ்சாமல் போச்சு. இன்றைக்கி 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அண்ணா ஒரு 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை வந்து தனக்கு அடுத்தும் நடத்தக்கூடிய தளபதிகளை தம்பிகளை வந்து உருவாக்கி வச்சுட்டு போனார். ஆனால் வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரியான ஒரு அடுத்த ஆளுமைகளை விடலை. ஜெயலலிதா அவர்கள் அடுத்த கட்ட ஆளுமையை உருவாக்கலை. அண்ணா தொலைதூரமாக சிந்திச்சுன்னா அறிவார்ந்த கூட்டத்தில் உள்ள தம்பிகளை தன் பக்கம் வச்சு, நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், பேராசிரியர் அன்புலனாக இருக்கட்டும், மதியலானாக இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுகளை வச்சுட்டார்.